திருக்குறள் சிந்தனை. அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளையும் காப்பவன் பேரின்ப வீட்டை அடைவான். ஐம்பொறிகளையும் நல்ல வண்ணம் காத்தவன் நல்ல முத்திக்கு வித்தாவான். அப்படி காக்காதவன், காத்து கொள்ளாதவன் பிறவித்துயரில் உழன்று போவான். துறவியே ஆனாலும் பொறிபுலன்களை அடக்கானாயின் அவன் வெறியனே ஆவான். காத்தலாவது ஐம்பொறிகளையும் அதன் வழியே தகாத வழியில் செல்லாமல் தடுத்து நல்ல நெறியில் மனத்தை நிறுத்துதல். ஐம்பொறிகளை அடக்குதல் என்பது அரிய செயல். அறிவை தோட்டி என்றதனால் ஐம்புலன்களும் யானைகள் என்று அறியலாகும். தொடுத்து அடக்குவது தோட்டி, அங்குசம் என்று பெயர் பெறும். ஐம்பொறிகளையும் அதன் வழி செல்லாமல் எப்படி பாகன் அங்குசத்தால் யானையை அடக்குகின்றானோ அதைப்போல பொறிகளின் வெறிகளை அறிவால் தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றலுடையவன் முனிவன். ஆகவே எவ்வளவுக்கெவ்வளவு பொறி வெறிகளை அடக்குகின்றோமோ அந்த அளவுக்கே மனிதனுடைய அறிவால் அவன் உயர்ந்து நிற்கின்றான். அந்த உறுதியான அறிவால் பிறவித்துயரங்களை நீங்கி அவன் மேலான வீட்டுலகம் பெறுவான் என்று தெய்வப்புலவர் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்றார். நாளையும் சிந்திப்போம்.